ஒரே நாள்ல நடந்த 3 இன்சிடென்ட்ஸ் பத்தி இன்னைக்கு பேசப் போறேன். இன்னைக்கு நான் மே 16 டேட்டு. ஒரு 2 டேஸ் முன்னாடி மே 14 ஒரு ப்ராஜெக்ட் மீட்டிங்க்காக ஒரு கம்பெனியோட ஹெச்ஆர மீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அவங்க கிட்ட அப்பாயின்ட்மென்ட் வாங்கியிருந்தேன். அவங்க வந்து 10:00 மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க மார்னிங். ஸோ அந்த கம்பெனிக்கும் என்னோட வீட்டுக்கும் ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணி தூரம் இருக்கும். 1 ஹவர் ட்ராவல் பண்ணணும். ஸோ வந்து ஒரு 8:45 அந்த டைம் வீட்லேருந்து கிளம்புனா ஒரு 9:45 ரீச் ஆயிடலாம். 10:00 கரெக்டாக மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அன்னைக்கு காலையில் கிளம்புறேன். 8:45 வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். பைக்கில் போயிட்டு இருக்கும்போது ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டேன். போகிற வழியில் சின்னதாக ஒரு டிராஃபிக்கு. அதில் வந்து பஸ்ஸஸ் வந்து அது கொஞ்சம் வளைவு. அப்போ ஒரு பஸ் வந்து எனக்கு நான் லெஃப்ட்டில் நிற்கிறேன். பஸ் வந்து ரைட்டில் என்னோட ரைட்டில் வந்து கட் ஆகுது. அப்போ வந்து அந்த ரைட்டில் கரெக்டாக ஒரு ஃபேஸு, ஒரு பொண்ணோட ஃபேஸு. 2 கண்லயுமே அவங்க கண்ணீர் அவ்வளோ வேதனை. அது எனக்கு அந்த பஸ்ஸு ஸ்லோவா வரதுனால, நானும் அதில் நிற்கிறனால டிராஃபிக்கில எனக்கு நல்லாவே தெரியுது அந்த பொண்ணோட முகம். 2 கண்லயும் கண்ணீர் வந்துட்டுருக்கு. அவங்க ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் என்ன பார்த்தாங்க. பார்த்துட்டு வண்டி மூவ் ஆயிருச்சு. நானும் மூவ் ஆயிட்டேன். பைக் நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அந்த மீட்டிங் போகணும்ல, நான் வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். பட் ஆனால் நான் போயிட்டுருக்கும்போது அப்போ தான் ஆக்சுவலாக நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க வந்து என் கூட 11th, 12th கூட படித்தவங்க அந்த பொண்ணு. ஆனால் வந்து அவங்க எனக்கு 2 வருஷமா தெரியும் அந்த டைம் படிக்கும்போது. டெய்லி நான் பார்த்துருக்கேன் 2 வருஷமா. அவங்க ரொம்ப ஹேப்பியான பொண்ணு. இன்னொன்று அவங்க ஒரு டாப்பர். அதாவது எங்கள் கிளாஸ்லேயே அவங்க ரொம்ப டாப்பர். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் ரேங்க் உள்ள வந்துருவாங்க. ரொம்ப படிக்கிற பொண்ணு. அதனால அவங்களுக்கு பெருசா திட்டு எல்லாமே விழுந்தது கிடையாது. மோஸ்ட்லி அவங்க ரொம்ப ஹேப்பியா தான் நான் பார்த்துருக்கேன் அவங்கள. அதே மாரி அவங்க ரொம்ப படிக்கிறான்னு திமிருலாம் அவங்களுக்கு கிடையாது. ரொம்ப இயல்பா தான் பழகுவாங்க. யார் என்ன கேட்டாலும் சொல்லிக் குடுப்பாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு. ஸோ ஏன் அந்த பொண்ணு இப்ப அழுதுட்டு போறாங்க அப்படின்னு என் மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கு. சரி நான் போயிட்டேன். மீட்டிங் ரீச் ஆயிட்டேன். அந்த ஹெச்ஆர் கூட மீட்டிங் முடிஞ்சுச்சு. முடிச்சுட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மீட்டிங் முடிஞ்சுது எனக்கு. முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் வீட்ல சொன்னாங்க, "ஒரு நகைக்கடை வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. போலாமான்னு?" கேட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கார்ல போயிட்டோம். அப்போ அந்த நகைக்கடையில வந்து ஃபேமிலி அவங்கள விட்டுட்டு நான் சொன்னேன், "நான் கார் வந்து பார்க்கிங் பண்ணணும். பண்ணிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொன்னேன். போக சொல்லிட்டு நான் போயிட்டு கார் பார்க் பண்ணிட்டு அப்போ ரெஸ்ட் ரூம் எங்கேன்னு கேட்டாங்க. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, "கிரவுண்ட் ஃப்ளோர்ல லிஃப்ட்ல போங்க. 3rd ஃப்ளோர்ல இருக்குன்னு" சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அந்த லிஃப்ட் பக்கம் போனேன். அங்க வந்து ஒரு பொண்ணு ஒருத்தங்க. அவங்க வந்து அந்த நம்ம லிஃப்ட்ல ரைட்ல அந்த ஒரு பட்டன் கிளிக் பண்ணா தானே ஓப்பன் ஆகும். அந்த பட்டன் அவங்க கிளிக் பண்ணியிருக்காங்க போல. ஆனா பட் அவங்க ரொம்ப அப்நார்மலா இருந்தாங்க. அது பார்க்கும்போது தெரிஞ்சது. லிஃப்ட்ல வந்து அந்த வெளி பக்கத்துல வந்து அவங்க தலைய வந்து கையில பிடிச்சு ஒரு மாரி நின்னாங்க. தலைவலி அந்த மாரி சம்திங். நான் அப்படின்னு நெனச்சேன். பட் அது இல்ல. அவங்க லிஃப்ட் ஓப்பன் ஆச்சு. அவங்க ரொம்ப அப்நார்மலா தெரியுது நமக்கு பார்த்த உடனே. அவங்க ஃபர்ஸ்ட் போனாங்க. ஸோ அப்ப நான் கேட்டேன், "நான் வரலாமா?" எனக்கும் லிஃப்ட்ல தான் போணும். அப்ப கேட்டேன் வரலாம். அவங்க வாங்க சொன்னாங்க. நான் லிஃப்ட்டுக்குள்ள போனேன். லிஃப்ட்டுக்குள்ள போனோன்னா, அது 3rd ஃப்ளோர் போறதுக்கு சின்ன கேப் தான். ஆனா, அந்த கேப்ல அவங்க வந்து அவங்களால அழுகைய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவங்கள மீறி அழுகை வந்துட்டு இருக்கு. ரொம்ப அந்த அந்த சின்ன கேப்ல அவங்க கண்ல அழுகை வந்துருச்சு. அவங்க கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. ஆனா, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்ப அழுதுட்டாங்க. அ எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன பேசுறது? ஒண்ணுமே தெரியல. அவங்க எனக்கு யாருன்னும் தெரியாது. நான் எதுவுமே பேசல. நான் அப்படியே சைலண்டா உடனே 3 ஃப்ளோர் இருந்துச்சு. லிஃப்ட் ஓப்பன் ஆச்சு. அவங்க அப்புறம் அழுதுட்டே அப்படியே போனாங்க. நானும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு, அப்ப நான் கீழ அப்படியே வந்துட்டேன். இது இது 2வது இன்சிடென்ட். இப்போ 2 இன்சிடென்ட் இங்க நடந்துச்சு. அங்க ஃபர்ஸ்ட் வந்து பஸ்ல அந்த அவங்க தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தவங்க அழுதாங்க. இங்க வந்து இந்த பொண்ணு எனக்கு யாருன்னு தெரியாது. ஆனா இவங்க அழுதாங்க. இந்த கேப்ல தான் நான் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணேன்னு சொன்னேன்ல. அங்கேயும் ஹெச்ஆர் வந்து நான் மீட் பண்ணது அவங்களும் ஒரு பொண்ணு தான். அவங்கள எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அப்ப அங்க மீட்டிங் நடக்கிற டைம்ல வந்து திடீர்னு அங்க ஒரு சின்ன ப்ராப்ளம். அங்க வெளிய நாங்க மீட்டிங் போயிட்டு இருக்கு இங்க. சின்னதா ஏதோ சலசலப்பு கேட்டுட்டே இருக்கு. அப்ப அவங்க அந்த ஹெச்ஆர் சொன்னாங்க, "ஒரு நிமிஷம்னு" சொல்லிட்டு அவங்க வெளிய போனாங்க. அங்க ஒருத்தர் வந்து புதுசா ஜாயின் பண்ண ஒரு பையன் போல அங்க. ஏதோ சின்னதா மிஸ்டேக்கு. பட் இவர் ரொம்ப கத்தி பெருசா ட்ராமா கிரியேட் பண்ணி அவன போட்டு அந்த மாரி கத்திட்டு இருக்காரு. அவரும் அங்க ஒர்க் பண்ற ஒரு சீனியர் எம்ப்ளாயி சம்திங் அவரு அப்படின்னு சொன்னாங்க. ஆ ஓகே. இவங்க போய் அத சால்வ் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ அவங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த ஹெச்ஆர்.
எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். அவங்க கேட்டாங்க, "நீங்க மெச்சூர்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து எனக்கு டக்குனு கேட்டோனே எதுவுமே சொல்ல தெரியல. நான் சொன்னேன், "நீங்க என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அ அவங்களும் ஏதோ ஒண்ணுல படிச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 3 விஷயம் வந்து சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப கரெக்ட்டாவும் பட்டுச்சு, தேவைன்னும் தோணுச்சு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அதாவது அ ஒருத்தங்கள காலி பண்ணக்கூடிய சான்ஸ் நமக்கு கிடைக்கும்போதும் கூட, நம்ம எதுவுமே பண்ணாம கடந்து போகணும். இது மெச்சூர்ட் இருக்கவங்க பண்ணுவாங்க. அதாவது ஒருத்தங்கள காலி பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு சான்ஸ் கிடைச்சாலுமே, ஒருத்தவங்க லைஃப்ப ஜா சான்ஸ் கிடைச்சாலும், அத பண்ண மாட்டாங்க. அத கடந்து போயிருவாங்க. இது 1வது பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் சொன்னாங்க, இப்போ ஒருத்தங்க ட்ராமா கிரியேட் பண்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சுட்டு சம்டைம்ஸ் அது தெரியும்ல. தெரியும்போது கூட அத கண்டுக்காம கடந்து போயிருவாங்க. இது 2வது பாயிண்ட் சொன்னாங்க. 3வது பாயிண்ட் சொன்னாங்க, நம்ம ஈகோவ விட நமக்கு மன அமைதி முக்கியம்னு நினைப்பாங்க. இது மெச்சூர்ட் இருக்கவங்க. இந்த 3 பாயிண்ட்டும் ரொம்ப கரெக்ட்டாவும் பட்டுச்சு. ஸோ, எனக்கு இந்த இந்த இப்ப இவங்களும் ஒரு பொண்ணு தான். நான் ஃபர்ஸ்ட்டு காலையில மீட் பண்ண ஒரு பஸ்ல அவங்கள பார்த்தேன்ல, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. அப்புறம் ஈவினிங் அந்த நகை கடையில பார்த்த அவங்களும். இவங்க எல்லாருமே இவங்களும் பொண்ணுங்க தான். இப்ப வந்து அ இவங்க வந்து இங்க ஹெச்ஆர் ஒர்க் பண்றாங்க. அவங்க அங்க எங்கேயோ ஒர்க் பண்ணுவாங்க 2 பேரும். எல்லாருமே அவங்க அழுறதுக்கு காரணம், நான் ஏதோ ஒண்ணுல ஜென்ஸா இருக்கலாம், இல்ல ஒரு லேடீஸ் இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க. ஆனா மெச்சூர்ட் இல்லாம தானே ஒருத்தங்கள காயப்படுத்தியிருக்காங்க. இப்ப அவங்களும் அழுறாங்கன்னா, ஏதோ ஒண்ணு அவங்கள பெயின் அதிகமாயிருக்கு. யாரோ ஒரு மனுஷங்க தான காயப்படுத்தியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கலாமே. நம்மள மாரி தானே அவங்களும். நம்மளும் இங்க வாழ வந்திருக்கோம். நம்மளும் ஏன் வந்தோம்? எதுக்கு வந்தோம்? எப்படி வந்தோம்னு தெரியாது. அவங்களும் ஏன் வந்தாங்க? எப்படி வந்தாங்க? தெரியாது. ஒரு டிராவல் தான். இங்க இருந்துட்டு நம்ம போறோம். ஸோ எனக்கு இந்த இந்த ஹெச்ஆர் அவங்க சொன்ன 3 விஷயங்கள் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. மெச்சூர். இப்ப இந்த 3 விஷயங்கள் இப்போ அந்த 2 பேர் அழுதாங்கன்னா, அவங்கள யாரோ காயப்படுத்தியிருக்காங்க. அதுக்கான சான்ஸ் வந்து ஒருத்தங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனவங்க வந்து அத பண்ணியிருக்க மாட்டாங்க. அத கடந்து போயிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் பக்குவமா நடக்க முயற்சிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதே மாரி எனக்கு அப்ப சொல்லணும்னு தோணுச்சு. அவங்க அந்த பஸ்ல போன பொண்ணுகிட்ட எனக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க போயிட்டாங்க. பட் அந்த அவங்களையும் நான் திரும்ப பார்க்கலான்னு போனேன். பட் அவங்கள எனக்கு பார்க்க முடியல. இதுவும் கடந்து போகும். ஸோ எல்லாமே மாறிடும். எதுவுமே நிரந்தரம் இல்ல. ஸோ லைஃப் பார்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இது யாருக்காவது தேவைன்னு நினைச்சீங்கன்னா அனுப்பி விடுங்க. கொஞ்சம் மெச்சூர்டா நடந்துப்போம். எல்லாரும் நம்மள மாரி தான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.